Friends, today class is social. The topic is Unit 1 Forms of Government and Democracy. So already last class I talked about this topic forms of government. So forms of government means autocracy, oligarchy, theocracy, aristocracy and monarchy, democracy and republic. So these types of government இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வாட் இஸ் டெமோக்ரஸி அப்படின்றத பார்த்தோம். மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்றத பார்த்தோம். ஸோ அப்புறம் டெஃபினிஷன் பார்த்தோம். டெஃபினிஷன் யாரோட டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா மகாத்மா காந்தியோட டெஃபினிஷன் பார்த்தோம். டுடே ஐ வில் கண்டினியூ திஸ் டாபிக் சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ என்னென்ன சிறப்பம்சம் இருக்குது டெமோக்ரஸியில்? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், elected representative of peoples and finally decision making power of to the representative. ஸோ elected எந்த ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ மக்களால் அவர் தான் ஃபைனலாக டிசிஷன் மேக்கிங்கான பவர் வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ட்டு தான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். இது வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு இல்லாத நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன். ஸோ ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்றவர் வந்து டெமோக்ரஸிக்கான டெஃபினிஷனை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ என்ன கொடுத்துருக்காருன்னா, ஆப்ரஹாம் லிங்கன் ஒன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ defends democracy as a government of the people, by the people and the for the people. ஸோ என்ன சொல்லியிருக்காரு, இவர் வந்து யூஎஸ்ஏவோட முன்னாள் பிரசிடென்ட் தான் இந்த ஆப்ரஹாம் லிங்கன். அவர் வந்து கவர்மெண்ட் அப்படின்றது, மக்களாட்சி அப்படின்றது என்ன அப்படின்னா மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யப்படும் ஆட்சி அப்படின்னு சொல்லி யார் டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யப்படும் ஆட்சி தான் வந்து மக்களாட்சி அப்படின்னு சொல்லியிருக்கார். 4, voting rights is a right equal with equal value to those who have attending the age of 18. ஸோ யார் 18 வயது நிரம்பியிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது அப்படின்னா ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஃபெதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 4th one, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் திஸ் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். ஸோ இதில் வந்து என்னென்னா ஒவ்வொரு தனி மனிதரோட சுதந்திரமும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்களுக்கான உரிமைகளும் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவால்யூஷன் ஆஃப் democracy. Democracy being 2500 years ago in some of the city state of ancient Greek, it is important to know that democratic institutions existing in India as early as the Vedic period. Chanakya's Astra tell us that the ancient India an autonomous village community was the basic unity of this local government. During the later Chola period, ancient Tamil Nadu Kudaivolai system was very notable and unique feathers of this village administration of this Cholas. The evaluation towards a democracy is represented by the following values: freedom, equality, fraternity, accountability, transparency and trust. ஸோ என்ன அப்படின்னா எவால்யூவேஷன் ஆஃப் டெமோக்ரஸி, இதோட எவால்யூவேஷன் என்ன? டெமோக்ரஸி அப்படின்றது வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கே இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஏன்ஷியன் க்ரீக்கில் இருக்கக்கூடிய சிட்டி ஸ்டேட்டான க்ரீக்கில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா டெமோக்ராட்டிக் இன்ஸ்டியூஷன் அப்படின்றது இந்தியாவில் எந்த காலத்தில் வந்தது அப்படின்னா வேத காலத்தில் தான் வந்தது. ஸோ வேத காலத்தில் தான் மக்களாட்சி அப்படின்றத ஒரு இன்ஸ்டியூஷன்ஸை வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் சாணக்கியர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அஸ்தசாஸ்திரா அப்படின்ற நூலில் வந்து நம்ம பழமையான இந்தியாவில் என்ன வில்லேஜ் இருந்தது, அந்த வில்லேஜில் வந்து ஒவ்வொரு வில்லேஜுக்கு கம்யூனிட்டிஸ் அப்படின்றது இருந்தது. அந்த கம்யூனிட்டி பேசிஸில் வந்து ஒவ்வொரு லோக்கல் கவர்மெண்ட் உள்ளூராட்சி அப்படின்றது வந்து இருந்தது. ஸோ அப்போ வந்து அதை பற்றி வந்து அஸ்தசாஸ்திரா அப்படின்ற நூலில் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா சோழர் காலத்தில், பழமை சோழர்கள் காலத்தில் தமிழ்நாட்டில் என்ன சிஸ்டம் இருந்தது அப்படின்னா குடைவோலை சிஸ்டம் அப்படின்றது இருந்தது. குடைவோலை முறை அப்படின்றது என்னென்னா ஒரு பானையில் வந்து அந்த ஓட்டிங்கை வந்து பேப்பர் மூலியமாக போட்டு அதை வந்து கவுண்ட் பண்ணுற அந்த குடைவோலை சிஸ்டம் அப்படின்றது வந்து இருந்தது. ஸோ அந்த சோழ காலத்தில் இதுதான் வந்து
முக்கியமான ஒரு நோட்டபுளான யூனிக்கி ஃபெதர்ஸ் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனில் சோழர் காலத்தில் இது ஒரு முக்கிய அம்சமாக வந்து செயல்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெமோக்ராட்டிக் அப்படின்றது வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவோட வேல்யூ என்ன, அவங்க வந்து சுதந்திரமாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்கணும், அவங்களோட கருத்துக்களுக்கு பொறுப்புடைமை அப்படின்றது இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி நேர்மை ட்ரஸ்ட் நேர்மை இது எல்லாமே வந்து இருக்கணும். அதுதான் வந்து டெமோக்ரஸியோட எவாலுவேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இருக்குது? ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸிஸ் அப்படின்றது இருக்குது. டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. The types of democracy refers to the kind of government or social structure which allow peoples and participations equally. ஸோ என்ன அப்படின்னா டைரக்ட் டெமோக்ரஸி, டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா நேரடி மக்களாட்சி. இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா மறைமுக மக்களாட்சி. ஸோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு ஆட்சி பண்ணுறது. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியில் வந்து சமூக அமைப்பு அப்புறம் பீப்புள்ஸ் எல்லாமே என்னென்னா ஈக்குவலாக வந்து கலந்துக்குவாங்க. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸி when the peoples themselves directly express the will a public affairs. The types of government is called a pure or direct democracy. So example, ancient Greek city-state of Switzerland, city-states and Switzerland. ஸோ என்ன அப்படின்னா டைரெக்டாக அவங்க மக்கள்கிட்ட இருந்து நேரடியாக ஓட்டு வாங்கி கவர்மெண்ட்டை செயல்படுத்துறது என்ன அப்படின்னா டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஏன்ஷியன் க்ரீக்லேயும் ஸ்விட்சர்லாண்ட்லேயும் என்ன இருக்குது அப்படின்னா இந்த டைரக்ட் டெமோக்ரஸி வந்து இருக்குது. ஸோ இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. Indirect democracy or representative democracy, when the people express their will on public affairs through the election representative. The types of democracy is called the indirect or representative democracy. ஸோ என்ன அப்படின்னா பீப்புள் வந்து ஒரு மக்களுக்கு வந்து நேரடியாக இல்லாமல் அவங்க எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவாக வந்து ஒருத்தரை நிறுத்தி அவங்க மூலியமாக கவர்மெண்ட்டை வந்து ஆட்சி பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம், அல்லது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி காலம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரசிடென்டியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எது அப்படின்னா இந்தியா அண்ட் இங்கிலாந்து இந்த ரெண்டுலேயுமே என்னென்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் இருக்குது. பிரசிடென்டியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது USA அண்ட் ஃப்ரான்ஸ். இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா பிரசிடென்டியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரோலில் இருப்பாங்க, அடுத்தது லெஜிஸ்லேட்டர் இருப்பாங்க, அடுத்தது எக்ஸிக்யூட்டர் இருப்பாங்க. ஸோ இதில் எலக்டோரல் இருப்பாங்க, எலக்டோரல் கீழே தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் வந்து இருப்பாங்க. ஓகே, ஸோ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் திஸ் டெமோக்ரஸி. மக்களாட்சியோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? ஸோ மெரிட்ஸ் நன்மைகள், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஸ் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட். ஸோ என்னென்ன அந்த பொறுப்புடைமை அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டில் வந்து ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் ரெண்டுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இருக்கணும், அதுதான் வந்து மெரிட்ஸ். அண்ட் ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபர்டர்னிட்டி, அவங்க எல்லாத்துக்குமே வந்து சமத்துவம் கொடுக்கணும். ஸோ சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அமாங் காமன் பீப்புள். ஸோ காமன் பீப்புளுக்கான முக்கியத்துவத்தை நம்ம வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிள் எல்லாத்தையுமே வந்து கொடுக்கணும். லோக்கல் அண்ட் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ என்னென்ன சுயாட்சி அப்படின்றது, செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்றது வந்து இருக்கணும். ஸோ டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி ஃபார் ஆல். ஸோ எல்லா துறைகள்லேயும் வந்து என்ன பண்ணணும், வளர்ச்சி வந்து அடையணும். அடுத்தது பாப்புலர் சோஜியானிட்டி, இறையாண்மையை வந்து வளர்க்கணும், அதிகப்படுத்தணும். சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்ட் ஃபர்டர்னல் ஃபீலிங்ஸ். ஸோ என்னென்னா ஒவ்வொரு கோஆப்ரேஷன்ஸும் அதே மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸ் சென்ஸ் எல்லாத்தையுமே வந்து மதிக்கணும். இது எல்லாமே டெமோக்ரட்டியோட மெரிட்ஸ். டிமெரிட்ஸ் என்ன, இன்டைரக்ட் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ரட்டி. இது வந்து மறைமுகமானது. இது வந்து ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ் அந்த டெமோக்ராசி அப்படின்றது வந்து அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவே வந்து நேச்சராக வந்து டெமோக்ராட்டிக் வந்து இது வந்து ஒரு தீமை அப்படின்னு சொல்லலாம். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அண்ட் ஹென்ஸ் லோயர் டேர்ன் இன் திஸ் எலெக்ஷன். ஸோ இது வந்து என்னென்னா இது வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து குறைக்கிறதா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் வந்து ரொம்ப குறைவான டேர்ன் அவுட் ஆகும். ஸோ எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இதோட தீமைகள் அப்படின்னா இன்ஸ்டேபிள் இன் திஸ் கவர்னர்ஸ் டியூ டு த ஃபர்டர்னல் மேண்டேட்.
ஸோ என்ன அப்படின்னா எதுவும் நிலையானதாக வந்து இருக்காது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசிஷன்ஸை வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு ட்ராபேக். டிலே த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செய்கிறனால இந்த டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ வந்து டிலே ஆகும். இது வந்து இதோட ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? ஸோ ஓகே, ஐ வில் கிவ் த homework. The homework is give the short answer. 3 questions. Give Abraham Lincoln define for democracy. Mention the forms of democracy. Distinguish between the direct and indirect democracy. This is homework. Write it and send me in your WhatsApp group. Thank you.